ஏன்னா இவ்வளோ கோவமாக பேசிட்டு வந்தீங்க? அம்மாவும் பாவம் இல்லைண்ணா. அவங்க உங்களுக்காக தானே இவ்வளவும் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் அம்மாவை பற்றி. இருந்தும் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எப்போவுமே அமைதியாக தானே இருப்பீங்க. பொறுமையாக இருந்தது தாண்டா பிரச்சனையே. இத்தனை நாள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு கேட்டு எது கேட்டாலும் அவங்க பேச்சு தான் கேட்கணுன்றாங்க. என் லைஃப் தானே என் மேரேஜ். நான் தானே முடிவு பண்ணணும். எந்த பொண்ணு எனக்கு வேணும்னு எனக்கு தெரியாதாடா? ஃபேமிலி சரியில்லைன்னு அந்த பொண்ணு வேணாண்ணா, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அவளை கட்டுவேன்னு சொல்கிறேன். அப்பவும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அம்மாக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? அவங்க சந்தோஷம் தான் முக்கியமா? இருந்தாலும் நீ பொறுமையாக பேசியிருக்கலாம்லண்ணா. பொறுமையாக பேசி அம்மா கிட்ட புரிய வச்சிருக்கலாம்ல. நீங்கள் கத்துறீங்கன்னு அம்மாவை கத்தி இவ சண்டை தானே வந்தது வீட்டில். பொறுமையாக இருந்தது தாண்டா இத்தனை நாள் தப்பே. நீ கூட என்னை புரிஞ்சிக்கல. இன்னும் எத்தனை நாளில் பொறுமையாக இருக்கணுன்ற? பொறுமையாக இருந்து தானே அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சேன். அவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செஞ்சேன். ஆனால் இப்போது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்றேன். அது அவங்க கொஞ்சம் கூட அதை யோசிக்கவே மாட்டாங்க. என்னால் ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ நான் யார்? என் லைஃப் நீ என் கையில் இல்லைடா. அம்மாவே என் லைஃப்பை வாழ்ந்தா நான் எப்படி என் லைஃப்பை வாழறது? எல்லாம் என்னால் தானா? நான் மட்டும் பொறுப்பாக வேலைக்கு போயிருந்தா இந்த வீட்டு சுமையை நானும் பாதி பார்த்துருப்பேன். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. ஆனால் நான் என் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருந்ததால் உங்களுக்கு இப்போ எல்லாம் கஷ்டம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணேன், ஆனால் என் பொண்டாட்டிக்கு வரைக்கும் நீங்கள் தானே சாப்பாடு போடுறீங்க. என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. என்னால் தான் எல்லா பிரச்சனையும். நான் முடிவு பண்ணிட்டேண்ணா. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன். நானும் இந்த வீட்டோட சுமையை பாதி சுமக்கிறேன். அப்போ தானே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. இத்தனை நாள் உங்களை புரிஞ்சிக்காமல் நானும் இருந்ததுக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைடா. நான் சேலரி கம்மியாக வாங்குறேன், சேலரியும் நல்லா தானே வாங்குறேன். அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு காசு பிரச்சனையே இல்லைடா. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. என் லைஃப்பை நான் வாழவே விட மாட்டாங்கடா. எனக்கு அதுதான்டா பிரச்சனை. புரிஞ்சுக்கடா. நீயும் இப்படி புரிஞ்சிக்காம இந்த மாதிரிலாம் பேசுகிற. இல்லைண்ணே, அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையே இல்லை போல். அவங்க என்றைக்குமே அவங்க பையனாக மட்டும் நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான்டா எல்லா பிரச்சனையும். அவங்க பையனாகவே நான் இருந்துட்டா அவங்களுக்கு போதும். ஏனே இப்படிலாம் பேசுகிறேன்? நீ பார்த்தே அம்மா எத்தனை கோவிலுக்குள்ளே இறங்கியிருக்காங்க. எத்தனை கோவிலுக்கு காவடி, எத்தனை கோவிலுக்கு பால் குடம், எத்தனை கோவிலில் தீமிதின்னு பண்ணியிருப்பாங்க. எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகணும் தானே ஆசைப்பட்டாங்க. இந்த பொண்ணு வீடு பிடிக்கலன்னு தானே சொல்கிறாங்க. நீயாச்சும் புரிஞ்சிக்கலாம்ல என்ன? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு தான் பண்ணணும்னு தோணுது. அதனால தான் நான் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கேன். ஏன் அம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க? இத்தனை நாள் நான் என்னைக்காச்சும் இது எனக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கேனா? இந்த பொண்ணை மட்டும் தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறேன். அது கூட அம்மாவுக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் இன்கேஸ் அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாலும் அவளையும் கவிதாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் கஷ்டப்படுத்துவாங்க. அம்மாவுக்கு நம்ம கல்யாணம் ஆகிறதே பிடிக்கல போல். அவங்களுக்கு எப்போவுமே நம்ம அவங்க பையனை மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு ஏன் தான் அம்மா இப்படி இருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு. எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னென்ன பேசுகிறீங்க? அத்தை என்கிட்ட கோவப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தானா? உங்கள் கல்யாணம் தப்பு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அத்தை அதனால தான் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலை. எல்லா பிரச்சனையும் அதனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நீங்கள் அத்தையை போய் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களேண்ணா. உங்கள் கல்யாணம் நிற்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம்ண்ணா. அதனால தான் அந்த கோவத்தை எங்கள் மேலே காமிக்கிறாங்க. மற்றபடி அத்தை கெட்டவங்களாம் இல்லைண்ணா. எந்த அம்மாவாக இருந்தாலும் தான் பையன் கல்யாணம் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அந்த காரணத்தை வெறுக்க தான் செய்வாங்க. அதனால தான் அவங்க என்னையும் வெறுக்கிறாங்க. மற்றபடி அவங்க கெட்டவங்களாம் இல்லைண்ணா. ரொம்பவே நல்லவங்க. நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மாமாலாம் எல்லா டைம்லேயும் அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருண்ணா. அத்தை கூட நான் நல்லாவே பேசி விளையாடிருக்கேன். ஆனால் நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு. அத்தை கோவத்தில் தான் அப்படி பண்ணுறாங்கண்ணா. மற்றபடி அவங்க கெட்டவங்க இல்லைண்ணா. மேரேஜுக்கு முன்னாடி ரொம்பவே நல்ல விதமாக நடந்துப்பாங்கண்ணா. நான் அம்மாவை கெட்டவங்களாம் சொல்லலைம்மா. என் லைஃப்பை அவங்க வாழ விட மாட்டாங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏன் கோவப்பட்டோன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏதோ ஒரு அவசரத்தில் கோவப்பட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் அத்தைக்கிட்ட பேசி பார்க்குறோண்ணா. நீங்கள் கோவமாக நடந்துக்காதீங்க அத்தைக்கிட்ட. அவங்களும் பாவம் இல்லைண்ணா. அவங்களுக்கு உங்களை தானே ரொம்ப பிடிக்கும். நீங்களே அவங்கக்கிட்ட கோவமாக இருந்தால் அவங்க எப்படின்னா பாவம் இல்லைண்ணா. அத்தை டீ எடுத்துகிட்டு வரவா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் அத்தை என்னாச்சு? கடைசியில் என் பிள்ளையே எனக்கு எதிராக ஆயிட்டான்ல. அவன் என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கல. அந்த ஃபேமிலி சரியில்லைன்னு தானே இந்த கல்யாணமே வேண்டான்றேன். ஆனால் அவன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசியில் அவனுக்கு நானே எதிரி ஆகிட்டேன்ல. இருக்கட்டும், அவன் இஷ்டம். இனிமேல் அவனுக்கு என்ன தோணுதோ அவன் இஷ்டமாக அதே பண்ணிக்கிட்டோம். இனிமேல் நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்கள் தானே அந்த அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இத்தனை நாள் கஷ்டப்பட்டீங்க. இப்போ எல்லாம் கூடி வரும்போது ஃபேமிலி சரியில்லைன்ட்டு நீங்கள் வேண்டான்னா என்னத்த அர்த்தம்? அந்த பொண்ணை பார்த்தா தப்பாக தெரியல அத்தை. அமைதியான பொண்ணாக தான் இருக்கா. பேசாமல் நம்ம அண்ணனுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அத்தை. அண்ணனையும் அவங்கள தானே விரும்புகிறாங்க. ஆமாம்மா, அண்ணா இத்தனை நாள் நீ சொன்னதை தானம்மா கேட்டான். அண்ணாக்கு நீ தானம்மா ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லியே தானே செய்யாமல் இருந்திருக்கானா? அப்போ உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது தானம்மா. அவனுக்காக விட்டு கூடம்மா, ப்ளீஸ்மா. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? இப்போ என்னங்க பண்ணுறது? நம்ம ஏதாச்சும் உடனே பண்ணியாகணும். இல்லைன்னா இவங்க 2 பேர் சண்டை இன்னும் பெருசாகிடும். அவங்க 2 பேரும் சமாதானம் பற்றி சீக்கிரம் பேச வைக்கணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமா? என்ன ஐடியா அடி? முன்னாடியே சொல்லு. ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ண. அம்மாவை பற்றி தெரியும்ல உனக்கு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் வாங்க. மாமா காஃபி போட்டுட்டு வரவா? இல்லைத்தா வேணாம், அது ஒரு மாதிரி திம்முனுக்குது வயிறு ஏற்கனவே. அதில் டீ காஃபி வேறு குச்சா நைட் சாப்பிட மாட்டேன், அதில் வேணாம். மாமா அண்ணாவும் அத்தையும் சண்டை போட்டது இன்னும் அவங்க 2 பேர் பேசிக்கல. அம்மா புள்ளிய ஒன்றுமா பேசிக்கல. உடனே ஒன்று கூட்டிகிட்டு வாங்க நினச்சினேன். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாளே அவள் புள்ளிய. இந்த தடவை ரொம்ப கோவமாக இருக்காங்க, அத்தையும் சரி அண்ணாவும் சரி மாமா. 2 பேரும் பேசுகிற ஐடியாவிலே இல்லை. அவளுக்கு போய் எப்படியாச்சும் பேச வைக்கணும் மாமா. அவகிட்ட ஏதோ ஐடியா இருக்கான்ப்பா, அதை பண்ண போகிறாளாம். அதான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. என்னம்மா ஐடியா அது? என்ன பண்ண போகிற? நைட்டு நீங்களும் தானே மாமா இருக்க போகிறீங்க, என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சரிதா, என்னமோ உங்கள் இஷ்டம், பண்ணு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஏங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஏன்டி இதில் இருக்கிற? என்னடி ஹெல்ப் வேணும்? அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் மீட்டர் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் சொன்னால் போதும். மேடம் நீங்கள் கேட்ட மீட்டர் பாக்ஸ் இது தான், இதில் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் பிரச்சனை ஆச்சு என்ன இருக்கக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். இதில் எது ப்ரெஸ் பண்ணால் கரண்ட் ஆஃப் ஆகும்? ஏண்டி அதுவே உனக்கு தெரியல, இதில் நீ அதை ஆஃப் வேறு பண்ண போறியா? ஏன்டி இது தேவையில்லாத வேலை உனக்கு? ஏங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், எந்த பட்டன் அனுமக்கணும் மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரி முதல்ல எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் எந்த பட்டன் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா எப்படியும் வெளியே உட்காந்து சாப்பிட்ணுங்க. நம்ம புது வீட்டு மெத்த மேலே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அத்தையும் அண்ணாவையும் அங்கே கூட்டிகிட்டு போய் எப்படியாச்சும் பேசி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் நல்லா தான் இருக்குது, ஆனால் நடக்குமா? அதெல்லாம் நடக்கும், நீங்கள் எந்த பட்டன் மட்டும் சொல்லுங்கள். எப்போ ஆஃப் பண்ணணும்னு சொல்லு, நானே ஆஃப் பண்ணுறேன். தேவையில்லாமல் கரண்ட்லலாம் நீ கை வைக்காதடி. ஐயோ ரொம்ப தான் அக்கறை, வாங்க விளப்பலாம். இங்கே என்னடி பண்ணுற? அம்மாவையும் அண்ணனையும் பேச வைக்கிறேன்ட்டு இங்கே வந்து தனியாக நின்றுட்டுருக்க. அது அத்தையை மாமா கிட்டே சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன், அண்ணாக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வரணும், அவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்புறமா தான் பார்க்கணுமே. ஒன்றுமே புரியல, பிளான் பண்ணிட்டேன், நடக்குமான்னு தெரியல. நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் வா. ஏம்மா கவிதா, நீ சொன்ன மாதிரியே அவங்க அத்தையை கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் மதிய ஏறி வந்து நிற்கிறா. அவன் எங்கே ஆளையே காணோம். அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மாமா, வந்துட்டு இருக்காங்க, வருவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நதுமை நல்லா காற்று ஜில்லுன்னு வருதுலப்பா, வாங்க அப்படி உட்காந்துட்டு பேசலாம். சரி வாங்க அப்படி போய் உட்காரலாம். மாமா நீங்கள் ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? இருங்க நான் போய் சேர் எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் ஆட்டம்மா, கீழே உட்காந்துதான் நல்லா இருக்கு. இன்னும் என்னப்பா அம்மாவை காணோம்? அங்கே கீழே பொம்பளைங்களாம் நின்றுந்தாங்க, அவங்க கூட போய் பேசினுக்குது. வரும் இரு. இதோ அம்மாவே வராங்களே, வாங்கத்த. ஏன் கவிதா அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல? இப்போ அதுக்காக ஒரு தடவை போயிட்டு வருவியா? ஒரு தடவை எல்லா வேலையும் செய்யாண்டி, ஏன்டி இருக்க? இல்லை அத்தை, எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கீழே வச்சிருக்க அத்தை. சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எடுத்துன்னு வரலான்னு அத்தை. ஏன் அத்தை இன்னும் உம்முனே இருக்கீங்க? நான் தான் உங்கள் எல்லாருக்கும் வேண்டாதவள் ஆகிட்டேனே. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஒத்துமையாக இருங்க போதும். நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? ஏம்மா அப்படிலாம் பேசுகிற? இவ ஒருத்தி நிம்மதியாக இருக்கலான்னு மேலே வந்தால் இங்கே வந்து நிம்மதி கேட்டுக்கு தூக்கி எல்லாம் பழைய மேலே போட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. நான் தான் நிம்மதியாக கேட்குறேன். வாங்கண்ணே உட்காருங்க. பரவாயில்லட்டுமா. ஏன்டா நின்னுங்கிற? அப்படியே உட்காரண்டா. இல்லை வேண்டாண்டா, நீ வந்து சந்தம் போகிறவங்க ஆத்தாக்கு 2வது எல்லாம் தலைவலிங்க. ஆமாங்க, உங்களுக்கும் நான் அந்த தலைவலியும், பசங்களுக்கும் நான் அந்த தலைவலியும், மருமாவும் நான் அந்த தலைவலி. என்னை ஒதுக்கிடுங்க, நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருங்க. இவ ஒருத்தி சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் கூட கோச்சுப்பா. ஏடி பிரச்சனை? வாய் மூடி மரியாதையா. அண்ணா உன்னால் தான் எல்லாமே ஆரம்பிக்குது, ஒழுங்காக உட்காந்துரு. சரிங்கத்த, நான் சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். எல்லாரும் என் பேச்சை கேட்குற மாதிரி என்ன கேட்டு செய்கிற? அவங்கவுங்களுக்கு நான் வேணும்னு அவங்கவுங்கக்கிட்ட கேட்டுக்கோ. அதான் எல்லோரும் தனித்தனியாக முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கள, தனித்தனியாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அம்மா ஏம்மா அப்படியே பேசிகிட்டு இருக்க? மேலே ஜாலியாக இருக்கலாம் தானம்மா வந்தோம். போடா நீ வேற. நல்லா இருக்குல்லங்க மேலே காற்று ஓட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு, எல்லோரும் ஒன்றா உட்காந்துச்சி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குல்ல. நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான்மா நைட் டைமில் கிருஷ்ணால் விளக்குன்னு ஒன்று இருக்கும், அதை ஏற்றி வச்சுட்டு அம்மா அப்பான்னு எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிடுவோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தர் டிவி முன்னாடி, ஒருத்தர் ஃபோன் முன்னாடி, ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கின்னு இஷ்டத்துக்கு இது பண்ணினுக்கிறான். ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாதாம்மா நல்லா இருக்கான். இன்றைக்கி மனசே நிறைவாகுதுமா. சரிங்கப்பா, உங்கள் ஆசைப்படியே இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மெத்த மேலே வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு. ஃபுல் கிரில் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்ணுங்க. மெத்த மேலே வச்சு சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஒன்றா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணோம் ஒரு நாள். இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணுறோம். அம்மா இப்போ நீ மட்டும்தாம்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. ப்ளீஸ்மா, சரிம்மா, என் செல்லம்மால. தேவையில்லாமே வாயை கலராதரா. நான் எதனா சொல்லுவேன், அதுக்கு எதனா நொட்டை சொல்லிகிட்டு இருப்பீங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, வீட்டுக்கு போகலாம். என்ன தான் ஆச்சு அந்த தத்திர பூச்சி கரண்ட்டுக்கு? இன்னேற்றுக்கு போய் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் என்னாச்சு? எந்த தண்ணி குடி, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட மாட்டியாடா? அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பியா? ஒழுங்காக மென்று முழுங்கினா உனக்கு. மா சாரிம்மா, கோவத்தில் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுமா. என் மேலே தான்மா தப்பு. இந்த கல்யாணம் தானம்மா உனக்கு வேண்டான்ற. வேண்டாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கல. உங்கள் பையனா உங்கள் கூடவே நான் எப்போவுமே இருந்துடுறேம்மா. நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா. சாரிம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் எப்படி நினைச்சான்னு நினைப்பேன். உனக்கு கல்யாணம் பண்ணணும் தான்றா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஃபேமிலி சரியில்லைன்னு தான்றா வேணான்னு. அம்மாவை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசுறியடா. புரிஞ்சிக்காமலாம் பேசலம்மா. இந்த கல்யாணத்தால் தாம்மா நமக்கு பிரச்சனையே வருது.
நான் எப்போவுமே உங்கள் பையனா உங்கள் கூடவே இருந்துடுறேம்மா. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்மா. இனிமேல் கல்யாண பேச்சு எடுக்காதீங்க, விட்டுருங்க.